அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை கிளிக் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் நம்ம 10,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க பெஸ்ட்டான 5G மொபைல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். 5G மொபைல் தான், பட் கேமரா, டிஸ்பிளே, கேமிங், பர்ஃபார்மன்ஸ் அண்டு சார்ஜிங், பேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பெஸ்ட்டாக இருக்க மாதிரியான 5G மொபைல்ஸை பார்க்க போகிறோம். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா மட்டும்தான் நான் சொல்கிறது உங்களுக்கு முழுமையாக புரியும். டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க மொபைல்ஸை வரிசையாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் இன்ஃபினிக்ஸ் ஹாட் 50 5G தான். இந்த மொபைலில் நமக்கு 120 Hz IPS LCD பேனல் தந்திருக்காங்க. ஸோ ஸ்மூத்தான டிஸ்பிளே நமக்கு கிடைக்கும். பட் HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் முக்கால்வாசி மொபைல் HD+ டிஸ்பிளே மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஸோ இது அக்செப்டபுள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கேமராஸ் பொறுத்த வரைக்கும் டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 48 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா. இது சோனியோட IMX582 சென்சர். ஸோ இந்த பட்ஜெட்டில் சோனி சென்சர் கொடுத்துருக்கிறது ஒரு சின்ன பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு ஓகேவான செல்ஃபி தான் நமக்கு இதில் எடுத்துக்க முடியும். 2K வீடியோ 30 fps ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். Android 14ஓட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 6300 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க. ஒரு வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் தரும்னு சொல்லியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு அப்டேட் எது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணல. Android 15 வருமானே டவுட்டாக தான் இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. 5000 mAh பேட்டரி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஹைப்ரிட் SD ஸ்லாட், 3.5mm ஆடியோ ஜாக், IP54 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இல்லை. அண்ட் 5 இயர்ஸ் ஸ்மூத்தாக ரன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேஷன்லாம் வாங்கி வச்சுருக்காங்களாம். மற்ற மொபைல் பிராண்ட் இதை பற்றி சொல்லவே தயங்கும் போது இன்ஃபினிக்ஸ் 5 இயர்ஸ் ஸ்மூத்தாக ரன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணியிருக்கிறது ஒரு நல்ல விஷயம். என்னதான் அது 5 இயர் வரலனாலும் சொல்லியிருக்கிறதே ஒரு பாராட்டத்தக்க விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 3 இயர்ஸ் ஸ்மூத்தாக வரதே பெரிய விஷயம். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 4GB 128GB வேரியன்ட் 10,000 ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க நண்பா. ஸோ 10,000 வரும்போது ஒரு நல்ல டிசைனோட ஒரு மொபைல் இன்ஃபினிக்ஸ் சைட்லேருந்து நீங்கள் வாங்க தயாராக இருந்தீங்கன்னா நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். இங்கே என்ன ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆண்ட்ராய்டு அப்டேட், அட்லீஸ்ட் Android 15 வரைக்கும் நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ கொடுக்காதது மட்டும் ஒரு நெகட்டிவாக இருக்குது. அண்ட் கேமரா பர்ஃபார்மன்ஸ் மற்ற மொபைலில் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்ஃபினிக்ஸ் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் தாராளமாக இந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் iQOO Z9 Lite தான். இந்த மொபைலில் நமக்கு 6.56 inches HD+ டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. IPS LCD பேனல், 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுமே நமக்கு இருக்குது. இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு டீசெண்டான டிஸ்பிளே. கேமரான்னு வரும்போது 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் இருக்குது. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. இதை யூஸ் பண்ணியும் நம்மளால் 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்டு கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது. ஏன்னா சோனியோட சென்சர் யூஸ் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க பேக் சைடில். ஸோ அதனால் டேலைட் கண்டிஷன்ஸில் ஓரளவுக்கு நல்ல இமேஜே ப்ரொடியூஸ் பண்ணுது. செல்ஃபி கேமரா எப்பயும் போல் ஓரளவுக்கு நார்மலான செல்ஃபிஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமராவில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான். Android 14ஓட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 6300 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. Antutu ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட 4 lakhs பக்கம் வருது. 8 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 2 வருஷத்துக்கு ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவோன்னு சொல்லிட்டு iQOO கிளைம் பண்ணியிருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஹைப்ரிட் SD ஸ்லாட் நமக்கு தந்திருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக்குமே இருக்குது. பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்க்கான சப்போர்ட் இல்லை. 4GB 128GB வேரியன்ட் இப்போதைக்கு 10,500 ரூபாய்க்கு ப்ரைஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸிங்க்கு இதனோட பாசிட்டிவ்ஸ்ன்னு பார்க்கும்போது கேமரா மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. பர்ஃபார்மன்ஸுமே பெட்டராக இருக்குது. பேட்டரி பேக்கப்புமே நல்லா இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது செல்ஃபி கேமரா மட்டும் தான் இங்கே நெகட்டிவாக சொல்கிறதுக்கு இருக்குது. அண்ட் HD டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்து. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா தாராளமாக நீங்கள் iQOO Z9 Lite கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் Redmi A4 5G அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு 6.88 inches HD+ டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பட் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 600 nits பீக் பிரைட்னஸ் இருக்கிறதால அவுட்டோர் விசிபிலிட்டியில் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கணும். 50 மெகாபிக்சல் டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா. இன்னொரு சென்சர் எதுக்காக கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியல. என்ன சென்சர்னு மென்ஷன் பண்ணல. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் கேமராவோட அவுட்புட் டே லைட்டில் ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். லோ லைட்லேயும் யூஸபிளான இமேஜஸ் நமக்கு கிடச்சிது. வீடியோகிராஃபி ஓரளவுக்கு டீசென்ட். 5 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இமேஜோட அவுட்புட் டீசெண்டாக இருக்குது. பிலோ ஆவரேஜ்னு சொல்ல முடியலனாலும் ஒரு ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் இதில் இருக்குது. Android 14ஓட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 4S Gen 2 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரை கொடுத்துருக்காங்க. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் தருவாங்களாமா. அண்ட் 4 இயர் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவேன்னு சொல்லியிருக்காங்க. 7 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருந்தாலும் இங்கே ஏர்டெல் 5G பேண்ட் சப்போர்ட் இல்லை. ஒன்லி ஜியோ மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஏர்டெல் நான் ஸ்டாண்டலோட
ரோல் அவுட் பண்ணுற வரைக்கும் ஏர்டெல் யூஸ் பண்ண முடியாது. அதாவது ஏர்டெல் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் 5G சப்போர்ட் பண்ணால். இப்போதைக்கு ஜியோ மட்டும்தான் ஒர்க் ஆகுது. 5160 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்க பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. பட் 18 வாட் சப்போர்ட் மட்டும் தான் பண்ணும் மொபைல். 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. அண்ட் ஏர் பிளாஸ்டர் இங்கே இல்லை, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் இல்லை. அண்ட் மற்றபடி SD கார்டு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க மக்களே. 4GB 64GB வேரியன்ட் இப்போதைக்கு 8500 சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில டைம் ப்ரைஸ் அதிகமாகவும் ஆகுது, ஒரு சில டைம் ப்ரைஸ் கம்மியாகவும் ஆகுது. ஸோ டிஸ்பிளே பண்ணுற எக்ஸாக்டான ப்ரைஸிங்க. இந்த ப்ரைஸிங்க்கு இதனோட பாசிட்டிவ் கண்டிப்பாக இதனோட பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம், பேட்டரியை சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்லிட்டு பார்க்கும்போது செல்ஃபி கேமரா இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பட்ஜெட்டுக்கு HD தான் எதிர்பார்க்க முடியும். ஃபுல் HD கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா தாராளமாக நீங்கள் Redmi A4 கன்சிடர் பண்ணலாம். ஓகே நண்பா, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ M6 Pro தான். இந்த மொபைலில் நமக்கு 6.79 inches ஃபுல் HD ப்ளஸ் IPS LCD பேனல் தந்திருக்காங்க. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு நல்ல டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த பட்ஜெட்னு வரும்போது. 50+2 என்ற டுவெல் கேமரா செட்டப் இருக்குது. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்கலாம். வெறும் 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா செட்டப் தான் தந்திருக்காங்க. 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ண முடியும். சும்மா பேருக்கு செல்ஃபி கேமரா இருக்கும், அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இருக்காது. Android 13 தான் இந்த மொபைல் லான்ச் ஆகிருந்தது. ஸோ இது ஒரு சின்ன நெகட்டிவ். என்ன தான் லேட்டஸ்ட் மொபைலாக இருந்தாலும் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் ஒரு வெர்ஷன் கம்மியாக தான் கொடுத்தாங்க இவங்க. Snapdragon 4 Gen 2 என்ற ஒரு நல்ல ஸ்டேபிளான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் இருக்குது. 12 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. 5000 mAh பேட்டரி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. 3.5mm ஆடியோ ஜாக், IR பிளாஸ்டர், ஹைப்ரிட் அசிஸ்ட் ஸ்லாட்டுமே நமக்கு தந்திருக்காங்க. 4GB 64GB வேரியன்ட் 11,000 தான் சேல் ஆகிட்டு இருக்குது. பட் ஆஃபர் டைம்லலாம் நமக்கு 10,000 கிடைக்குது. ஸோ நீங்கள் அப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அர்ஜென்ட்டாக இருந்தால் மட்டும் இப்போவே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதனோட பாசிட்டிவ்ஸ் இதனோட டிஸ்பிளே, கேமராவை சொல்லலாம், பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் செல்ஃபி கேமரா ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்குது. ஸோ மற்றபடி பெரிய நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் இல்லை. Android 14 கொடுத்துருந்தா ஒரு நல்ல விஷயமா இருந்திருக்கும். பட் அதுவும் ஒரு இங்கே சின்ன நெகட்டிவாக இருக்குது. ஸோ அந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே. போக்கோ பிராண்டை நம்பி நீங்கள் வாங்குறீங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் Moto G45 5G அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு 6.5 inches HD ப்ளஸ் டிஸ்பிளே தான் இருக்குது. பட் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதால ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ ஓரளவுக்கு ஓகேவான டிஸ்பிளே அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் இருக்குது. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. மற்ற மொபைல்ஸ் எல்லாமே 8 மெகாபிக்சல் மட்டும் தான் கொடுப்பாங்க. இங்கே 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்கிறது ஒரு சின்ன பாசிட்டிவ். இங்கேயும் 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ண முடியும் நண்பா. ஸோ ஓவராலாக கேமராவோட அவுட்புட் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது நல்லாவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். Android 14 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 6s Gen 3 அப்படின்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு கேமிங்லாம் பார்க்குறீங்கன்னா ஒரு பெஸ்ட் ப்ராசஸராகவே இருக்கும். 13 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க நண்பா. 5000 mAh பேட்டரி, 20 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக், ஹைப்ரிட் அசிஸ்ட் ஸ்லாட், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், டால்பி அட்மாஸ்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸுமே இங்கே நல்லாயிருக்கு. 4GB 128GB வேரியன்ட் 11,000 சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆஃபர் டைமில் 10K இல்லை 10,500 கூட கிடைக்கும். இந்த பட்ஜெட்டுக்கு இதனோட பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கேமராவை சொல்லலாம், பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம், பேட்டரியை சொல்லலாம், அண்ட் மோட்டோவோட க்ளீனான UIயை சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது HD ப்ளஸ் டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் உங்களுக்கு ஓகேனா தாராளமாக நீங்கள் Moto G45 கன்சிடர் பண்ணலாம். ஓகே, அவ்வளோதான். நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க. இந்த மொபைலில் எந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மொபைலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.